Hi, hello, welcome back to Hunger Tryouts. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆயில் தான் காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெத்தலை. இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து முடிய வந்து வளர்ச்சி அடைச்சு கொடுக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு முடியை வந்து நல்லா நீளமாகவும் திக்காகவும் ஆக்கி கொடுக்க ஹெல்ப் பண்ணும் வெத்தலை. நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 100 ml தான் காய்ச்ச போகிறேன். எனக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு 5 வெத்தலை எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்துட்டு அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களோட முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ நான் 100 mlனால அளவாக தான் எடுக்கிறேன். ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வெந்தயம். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து கூலிங் ஏஜெண்ட்டாக வந்துட்டு ஒரு செயல்படும். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் முடியை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உங்கள் தலையை வந்து கொஞ்சம் கூலிங்காக இது பண்ணுறதுக்காக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம காய்ச்சி தான் போடுறோம். காய்ச்சி போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு தலைவலி, சைனஸ் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நமக்கு அரைச்சி காய்ச்ச போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது க்ரீன் டீ தான். ஸோ க்ரீன் டீ வந்துட்டு 2 பேக் எடுத்துக்கிறேன். இது இது நீங்கள் டோட்டலாக போட்டிங்கனாவே ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் தான் வரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து நல்லா வந்து வழுக்கையாக இருக்க தலையில் கூட உங்களுக்கு நல்லா வந்து முடி முளைச்சி தரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம வந்து ஆனியனையும் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுற ஐட்டம் வந்து சின்ன வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் வந்து ஒரு கையளவு எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 8 to 10 வெங்காயம் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்துட்டு தோலோடு தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. இது வந்து உங்கள் முடிக்கு வந்து வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வழுக்க விழுகாமல் நம்மளை தடுக்கும் நம்ம ஹேரை. அதுவும் இல்லாமல் இது வந்து சின்ன சின்ன புது பேபி ஹேர்ஸ் வரக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாம். அவ்வளோதான். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். விளக்கெண்ணெய் அரைச்சாச்சு. இது வந்து 1 பாதி அரைச்சா கூட போதும். அரைச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இது ஆயிலை வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 ml ஆஃப் ஆயில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து லைட் சூடாயிடுச்சு. ஸோ சூடாயின ஆயிலில் வந்துட்டு இதை நம்ம போட்டுக்கலாம். கொதிக்க இப்போ இதை பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு தான் பண்ணணும். நான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் நல்லா வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகும் போது நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் க்ரீன் கலரில் வந்திருக்கு.
இப்போ வந்துட்டு நான் ஆயிலை வந்து ஒரு 1 டே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன். அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு ஒயிட் கிளாத் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், வேறு கிளாத் யூஸ் பண்ணாதீங்க. அதோட டை அந்த கலரும் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஆயில் ரெடி. பாய்.